Hello guys, so welcome to exams daily. எல்லாரும் வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க. So இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட இலக்கணம் எழுது சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So அந்த சீரிஸ்ல இன்னைக்கு டே 29. So இன்னைக்கு நம்ம மொத்தமா 3 டாபிக் பார்க்க போறோம். வலு, வளாநிலை, வலுவமைதி. இந்த 3 டாபிக்கையுமே டீடைல்டா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். So நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, சரியா? ஓகே, ஸோ நீங்க ரெகுலரா வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா கண்டிப்பா அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரெகுலரா நம்மளோட வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே, அப்படி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணி நீங்க இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க நம்மளோட கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் டெய்லி அப்படின்றது யூடியூப் சேனல்ல மட்டும் கிளாஸஸ் எடுக்கல, நாங்க உங்களுக்காக ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்சோ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான லைவ் கிளாஸஸ் இருக்கும். லைவ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸாவும் பார்த்துக்கலாம். உங்களுக்கான புக் மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேக்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும்தான் கோச்சிங் கொடுக்குறோம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சில எப்பயுமே நம்மளோட ஸ்டூடெண்ட் 60% கிளியர் பண்ணிடுறாங்க. டெட்ல போன டெட்டோட ரிசல்ட் வந்து அதுல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் 927 பேர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ டெட் கிளியர் பண்ணியிருக்காங்க 927 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தென் இந்த மாதிரி போலீஸ், எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேன்னு எல்லாத்துலயுமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து அவங்களோட போஸ்டிங்ஸை வாங்கிட்டே தான் இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல நீங்களும் ஆட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ கால் பண்ணுங்க 7094472225 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம், ரைட்? ஓகே, மூவ் பண்ணலாமா? ஓகே கைஸ், எல்லாரும் இங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நாள் ஒரு தகவல் பார்த்துடலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நாள் ஒரு தகவல் என்னன்னு பார்த்துடலாமா? உவமை தொடர். உவமை தொடர் அப்படின்றது என்னது? கயிறற்ற பட்டம் போல. உவமை தொடர் கயிறற்ற பட்டம் போல. கயிறு இல்லாத பட்டம் என்னப்பா பண்ணும்? அங்கிட்ட இங்கிட்டும் ஆடி திரியும், அலைஞ்சு திரியும், தவிச்சு போயிடும், சரியா? அதான் என்னன்னு சொல்றாங்க? கயிறற்ற பட்டம் போல தவித்தல். ஓகேவா? அடுத்து பாருங்க, பழமொழி 400. பழமொழி 400. அல்லில்ல துண்டதனிசு. அல்லில்ல துண்டதனிசு. அது என்னப்பா? அல் இல்ல. அல்லுனா கல்வர்களினுடைய வீடு, கயவர்களினுடைய வீடு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபோரினுடைய வீடுகள்ல நீங்க போய் உண்றதுக்கு நேர்ந்துச்சு அப்படின்னா தனிசு, அத கடனா நினைச்சு நீங்க கழிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க, சரியா? உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறவங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வீட்டுல போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதை கடனா நினைச்சு அந்த கடன் என்ன பண்ணிடணுமா? திருப்பி நீங்க செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இதற்கான அர்த்தம். அல்லில்ல உண்டதனிசு, சரியா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மரபு தொடர் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டோடும் கூட்டோடும். வீட்டோடும் கூட்டோடும் கிளம்பிட்டாங்க. வீட்டோடும் கூட்டோடும் அப்படின்னா வீடு முழுசுமா? வீட்டையும் கூட்டையும்ன்றாங்கல்ல, சோ வீடு முழுசுமா? என்னதான் ஆச்சா? என்ன ஆச்சு? இருக்கேன்ல, நான் இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? ஹலோ, வீட்டோடும் கூட்டோடும், வீடு முழுவதும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆங்கில சொல் ரொம்ப ஃபெமிலியரான ஒண்ணுதான், டெம்பெஸ்ட். மார்னிங் கிளாஸ்ல கூட நம்ம பார்த்திருப்போம். டெம்பெஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று அப்படின்னு அர்த்தம், சரியா? டெம்பெஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. என்னாச்சு? ஹலோ, தெரியுதா? ஓகேனா ஓகே சொல்லுங்க. போலாமா? ஒரு தம்ஸ் அப் போடுங்க, கண்டென்ட் போலாம் அப்படின்னா. ஓகே, நாங்க ஓகே இப்படி சொல்ல மாட்டோம், இப்படிதான் சொல்லுவோமா? வீச்சா? சரி, ஓகே. யா இவ்வளோ லேட்டா? கொஞ்சம் வேற ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு இருந்தேன். எஸ், மார்னிங் பார்த்தோம்ல, அதேதான் ஆங்கில சொல், ஓகேவா? ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வலு, வளாநிலை, வலுவமைதி. காலையிலே சொன்னேன், அதாவது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கோம். வலுனா என்ன,
வளாநிலைனா என்ன, வலு அமைதினா என்ன? ஃபர்ஸ்ட் வலுனா என்னப்பா? வலுனா என்ன அர்த்தம்? வலு வளாநிலை. வலுனா என்ன, வளாநிலைனா என்ன தெரியுமா? வெரி குட். வலுனா என்ன அர்த்தம்னா பிழையானதுன்னு அர்த்தம், தவறா இருக்கும், தவறா இருக்கும். வளாநிலை அப்படின்னா பிழை இல்லாம, வலுனா பிழை, அப்ப வளானா பிழை இல்லாம. சரியா? வலுனா பிழை, வளாநிலைனா பிழை இல்லாமல் இருக்கும், அவ்வளவுதான். சரியா? ஓகே. வலு அமைதின்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அது நம்ம இது ரெண்டையும் பார்த்து முடிச்சுட்டு அதை நம்ம பார்க்கலாம். சரியா? வலு வளாநிலை. இப்ப நம்ம பார்க்க போறது வலு எத்தனை வகைப்படும், வளாநிலை எத்தனை வகைப்படும், அதுதான் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். சரியா? வலு எத்தனை வகைப்படும், வளாநிலை அப்படின்றது எத்தனை வகைப்படும் பார்க்கலாமா? எத்தனை வகைப்பா தெரியுமா? எனிவன்? வலு எத்தனை வகைப்படும், வளாநிலை எத்தனை வகைப்படும், யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் வேமா. வலு எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். வலு 7 வகைப்படும். வளாநிலையும் எத்தனை தானா? வளாநிலையும் 7 வகைப்படும். வலுவும் 7, வளாநிலையும் 7 வகைப்படும். நான் அந்த வலு வளாநிலை இல்லப்பா, வலு 7 வளாநிலையும் 7 தான். சரியா? 7 9 கிடையாது. சரியாப்பா? ஓகே. சோ முதல்ல பார்க்கக்கூடிய டைப் என்ன அப்படின்னா திணை வலு. நம்ம பேரலா ரெண்டையுமே பார்த்துருவோம். திணை வலுவையும் பார்ப்போம், திணை வளாநிலையையும் பார்ப்போம். திணை வலுவையும் பார்ப்போம், திணை வளாநிலையும் பார்ப்போம். அப்ப திணை வலு, திணைனா என்னப்பா? உயர்திணை அக்ரிணை. உயர்திணைனா யாரு? மனுஷனை உயர்திணைன்னு சொல்றாங்க. மனுஷன் அல்லாத மத்த எல்லாத்தையுமே அக்ரிணைன்னு சொல்றாங்க. கண்ணன் வந்தது, கண்ணன் வந்தது, கண்ணன் வந்தது. அது என்னப்பா? இதை ஏன்பா திணை திணை வலுன்னு சொல்றாங்க? கண்ணன் அப்படின்றது யாரோ ஒரு மனுஷன், உயர்திணை. ஆனா வந்ததுன்றது ஆடு மாடுதான் வந்துச்சு போனுச்சு, வந்தது போனதுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனா இது அக்ரிணை. சோ அப்போ ஒரு உயர்திணைக்கு அக்ரிணை விகுதி போடலாமா? ஒரு உயர்திணைக்கு அக்ரிணை விகுதி போடலாமா? போட கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? கண்ணன் வந்தான்னு எழுதணும். சரி, இப்ப நான் கண்ணன் வந்தான்னு எழுதாம கண்ணன் வந்தாள்னு எழுதுறேன்ப்பா, அப்படி எழுதலாமா? கண்ணன் வந்தான்னு எழுதலாம கண்ணன் வந்தாள்னு எழுதுறேன்ப்பா, அப்படி எழுதலாமா? எழுதலாமா? எழுத கூடாது. ஏன்? கண்ணன் அப்படின்றது ஒரு பையன், ஒரு ஆண் பால். ஆனா வந்தாள் அப்படின்றது ஒரு பெண் பாலை குறிக்குது. ஒரு ஆண் பாலுக்கு பெண் பால் விகுதி போட முடியுமா? முடியாது. பால்ல பிழை இருக்கிறதுனால இத பால் வலுன்னு சொல்றாங்க. பால்ல பிழை இருக்கிறதுனால இத பால் வலுன்னு சொல்றாங்க. இத நீங்க மாத்தி எழுதுனீங்கன்னா அதான் பால் வளாநிலை. சரியா? கண்ணன் வந்தான். சரியா? கண்ணன் வந்தான் அப்படின்னு எழுதிட்டோம்னா அது பால் வளாநிலை. புரியுதா? புரியுதா? புரியுதுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. புரியுதுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்கப்பா. ஓகே ஓகே. சரி, அடுத்து இடம். சரி, இப்ப நான் கண்ணன், இப்ப நான் என்ன எழுதுறேன்னா அடுத்து நம்ம பார்க்க போறது இடவழு இடவளாநிலை. இடவழு இடவளாநிலை. இப்ப நான் இருக்குப்பா, நான் இருக்கு. நான்
வந்தாய்ன்னு எழுத முடியுமா? நான் வந்தாய் அப்படின்னு எழுத முடியுமா? நான் வந்தாய்ன்னு எழுத முடியுமா? முடியாது. ஏன்? நான் அப்படின்னா தன்மை. நான் என்ன சொல்லியிருக்கேனா? தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா யாரு? தன்மைனா நானு, முன்னிலைனா நீங்க, படர்க்கைனா மூன்றாவதா ஒரு நபர். கரெக்டா? தன்மைனா நானு, முன்னிலைனா நீங்க, படர்க்கைனா நம்ம ரெண்டு பேரும் இல்லாத மூன்றாவது ஒரு நபர். ஆமா தானே? அப்ப ஒரு தன்மைக்கு இது முன்னிலை, முன்னிலை விகுதி போடலாமா? போட முடியாது. இல்லங்க எனக்கு நீங்க சொல்றது புரியல, என்ன எனக்கு தன்மைனா என்ன முன்னிலைனா என்னன்னே தெரியாது, நீங்க இதுக்குள்ள போறீங்க அப்படின்னா ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம சீரீஸ்ல பார்த்துட்டோம். சரியா? நீங்க என்ன பார்க்கலனா நம்மளோட சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் ரெடி சேனல்ல பிளேலிஸ்ட்ல போயிட்டு நம்மளோட இலக்கணம் எழுதி சீரீஸ் பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க வரிசையா ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோவா கிடைக்கும். ஃப்ளோவா நீங்க முதல்ல இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவா இருந்துச்சுன்னா. சரியா? ஓகே, நீ வந்த அப்ப எப்படி மாத்தணும்? ஒண்ணு நான் வந்தேன்னு எழுதலாம், ஒண்ணு நான் வந்தேன்னு எழுதலாம், இல்ல எப்படி எழுதலாம்? நீ வந்தாய் அப்படின்னு எழுதலாம். ரைட்டா? ஒண்ணு நான் வந்தேன்னு எழுதலாம், இல்ல நீ வந்தாய்ன்னு எழுதலாம். இதான் இடவளா நிலை. சரியாப்பா? ரைட்டா? சரி, அடுத்து பாருங்க. இடத்துக்கு அப்புறமா காலவழு, கால வளாநிலை. காலவழு, கால வளாநிலை. ரைட்டா? காலவழு, கால வளாநிலை. சரியா? இப்ப பாருங்க. நேற்று, நேற்று வருவாள். நேற்று வருவாள்ன்றது சரியாப்பா? நேற்றுனா முடிஞ்சு போச்சு, வருவாள்னா இனிமேல். நேற்றுனா இறந்த காலம், முடிஞ்சு போயிருச்சு. ஆனா வருவாள்னா இனிமேல், எதிர்காலம். ஒரு இறந்த காலத்திற்கு எதிர்கால விகுதி போடலாமா? போட கூடாது. சரியா? அப்ப இது என்ன சொல்லணும்? நேற்று வந்தாள்னு சொல்லணும். நேற்று வருவாள்னு சொல்லக்கூடாது, நேற்று வந்தாள் அப்படின்னு சொல்லணும். சரியா? இதுதான் கால வளா நிலை. அப்ப நான் உங்களுக்கு ரெண்டையுமே பேரலல்ல சொல்றேன். திணை வலுனா என்ன, அதை வளா நிலையில எப்படி மாத்தணும், பால் வலுனா என்ன, அதை வளா நிலையில எப்படி மாத்தணும். அதேதான் இடம் காலம் எல்லாத்துக்குமே. சரியா? ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து வினாவழு. வினாவழு, வினா வளாநிலை. வினாவழு, வினா வளாநிலை. வினானா கேள்வி. ஒரு கேள்வியவே தப்பா கேட்டாங்கன்னா அது வினாவழு, கேள்வியை சரியா கேட்டாங்கன்னா அதான் வினா வளாநிலை. இப்ப ஒரு விரல காட்டிப்பா, உங்ககிட்ட யாராவது வந்து ஒரு விரல நீட்டி, ஒரு விரல நீட்டி எது பெரிது, இது பெரிதா சிறிதான்னு கேக்குறாங்கன்னு வைங்க. இது பெரியதோ சிறியதோ அப்படின்னு, பெரியதா இல்ல சிறியதான்னு கேக்குறாங்கன்னா அது கரெக்டாப்பா? உங்களுக்கு ஒரு விரல் தான் காட்டுறாங்க, இந்த விரலை இன்னொரு விரலோட கம்பேர் பண்ணாதானே சின்னதா பெருசான்னு தெரியும். ஒரு விரல மட்டும் காட்டி இது எப்படி சிறுசா பெருசா நீங்க கண்டுபிடிப்பீங்க? முடியாதுல்ல. அப்ப இது எப்படி சொல்லணும்? இரண்டு விரல்களை காட்டி, இரண்டு விரல்களை காட்டி எது பெரியது எது சிறியதுன்னு கேட்கணும். இரண்டு விரல்களை காட்டி எது பெரியது எது சிறியதுன்னு கேட்கணும். சரியா? அதான் வினாவழு, வினா வளா நிலை. புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப பாருங்க விடை. பதில நீங்க தப்பா சொல்றீங்க, பதில நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னா அது வினா. ஐயா சாரி, கடவுளே, என்னங்க எப்படி உலருது? வர வர திக்குறீங்க பயங்கரமா. இப்ப திக்கிறது இல்ல, அந்த இடையில வந்துச்சுல தண்ணி கூட கொண்டு வந்து. சரி, விடைவழு, விடை வளாநிலை. ஒரு கேள்விக்கு சரியான பதில் கொடுத்தாங்கன்னா அது விடை வளாநிலை, தவறான பதில் கொடுத்தாங்கன்னா அது விடை வழு. இப்ப பாருங்க, கண்ணன் எங்கே இருக்கிறான்னு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன்ப்பா. கண்ணன் எங்க இருக்கான்? எங்கே
இருக்கிறான் அப்படின்னு நீங்க உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். ஆனா நீங்க எனக்கு அதுக்கு என்ன பதில் தெரியுங்க தெரியுமா? கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன? கண்ணன் எங்கே இருக்கான்? இந்த பக்கமா அந்த பக்கமா? ஆனா நீ எனக்கு கொடுக்கிற பதில் என்ன? கண்ணாடி பைக்குள் இருக்கு. அப்ப நீங்க சொல்ற ஆன்சர் தப்பா? நீங்க சொல்ற ஆன்சர் தப்பா? சோ அவ்வளவுதான். சரியா? क्वेश्चन நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல காட்டுறேன். சரியாப்பா? ஓகே. அப்ப இங்க பாத்துட்டீங்கன்னா அந்த விடை வலு வளாநிலையில எப்படி எழுதணும்? கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறான் சொல்லலாமா? இல்ல கண்ணன் கடைக்கு, இந்த பதில் தான் சொல்லணும். இல்ல கண்ணன் கடைக்கு போயிருக்கான், கண்ணன் ஊருக்கு போயிருக்கான், கண்ணன் தூங்கிட்டு இருக்கான், என்ன வேணா சொல்லலாம். ஆமா தானே? ஆமா தானே? இதான் திணை, சாரி, திணை பால் இடம் காலம் வளா வினா விடை பார்த்துட்டோம். சரியா? லாஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா மரபு வலு மரபு வளாநிலை. மரபு வலு மரபு வளாநிலை. சரியா? மரபு வலு அப்படின்னா என்னப்பா? மரபு வலு இப்ப வந்து தென்னந்தோட்டம்னு சொன்னாங்க, தென்னந்தோட்டம்னு சொன்னாங்கன்னா அது மரபு பிழை. தென்னந்தோட்டம்னு சொல்லலாமாப்பா? சொல்லக்கூடாது. அது என்னன்னு சொல்லணும்? தென்னந்தோட்டம்னு சொன்னா தப்பு, மரபுல தப்பு. இந்த மரபு என்ன வேணா இருக்கலாம். இப்ப மயில் கூவும்னு சொல்லி வச்சா தப்பு, ஏன்னா மயில் அகவும். சேவல் சேவல் கத்தும்னு சொன்னா தப்பு. சேவல் கத்தும்னு சொன்னா தப்பு. என்ன சொல்லணும்? சேவல் கூவும் அப்படின்னு சொல்லணும். சரியா? கூமா? ஆமா தானே? சரியா? ஓகே. தோப்புக்கும் தோட்டத்துக்கு சொல்றேன். இத என்ன சொல்லணும்? தென்னந்தோப்புன்னு சொல்லணும். தென்னந்தோட்டம்னு சொன்னா தப்பு, தென்னந்தோப்புன்னு சொன்னா சரி. தோட்டம்னா என்ன, தோப்புனா என்னன்னா, தோப்புன்னு சொல்றது எல்லாமே நீண்ட கால பயிர்கள், ரொம்ப நாளைக்கு இருந்து. இப்ப பனந்தோட்டம்னு சொல்ல மாட்டேன். பனந்தோப்புக்கு போறேன், மாந்தோப்புக்கு போறேன், கொய்யா தோப்புக்கு போறேன், தென்னந்தோப்புக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே என்னன்னா ரொம்ப நாளைக்கு இருந்து பயன் தரக்கூடியது. தென்னை மரமோ மாமரமோ கொய்யா மரமோ பனைமரமோ ரொம்ப நாளைக்கு இருந்து பயன் தரக்கூடியது, நீண்ட கால பயிர்கள். ஆனா அந்த மல்லிகைப்பூ, கத்திரிக்காய், மிளகா, அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? மல்லிகை தோட்டம், கத்தரி தோட்டம், மிளகா தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் குறுகிய கால பயிர்கள். ஒரு முறைதான் அதுல இருந்து நம்ம பயன் எதிர்பார்க்க முடியும். அதை என்ன பண்ணணும்? அழிச்சிட்டு திரும்பி அதை உருவாக்கணும் இல்லையா? அது வந்து குறுகிய கால பயிர்கள். அப்படி குறுகிய கால பயிர்களோட கூட்டப்பெயரை நீங்க சொல்றப்ப தோட்டம்னு சொல்லணும். நீண்ட கால பயிர்களோட கூட்டப்பெயரை சொல்லும் போது தோப்புன்னு சொல்லணும். புரிஞ்சுச்சா? ஓகேவா? பிஎஸ் மேக்ஸ் நோட் பண்ணிக்கணும். இதான் திணை பால் இடம் காலம் வினா விடை மரபு. புரிஞ்சுச்சா? வலு வளாநிலை புரிஞ்சுச்சா? ஓகேனா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. அடுத்து வலுவ மீதியை பார்த்து முடிச்சு விட்டுறலாம் வேமா? ரைட்? ஓகே. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வலுவமைதி. வலுவமைதி அப்படின்னா என்னன்னா, இத படிக்கிறப்ப பிழையாதான் இருக்கும். பிழைதான், ரைட்டா? ஆக்சுவலி இது என்னதான்? பிழைதான். ஆனாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். இது தப்புதான். இப்படி நம்ம சொன்னா அது இலக்கணத்துப்படி தப்புதான். ஆனா ஆசிரியர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். பிழை ஆனாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதான் வலுவமைதி. சரியா? அப்படி வலுவமைதி எத்தனை இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 5 வலுவமைதி இருக்கு. சரியா? 5 வலுவமைதி. முதல் ஒண்ணு திணை வலுவமைதி. திணை வலுவமைதி. இரண்டாவது பால் வலுவமைதி, இட வலுவமைதி, கால வலுவமைதி, கடவுளே, மரபு வலுவமைதி.
சரியா? இதான் அந்த 5 வகை: திணை, பால், இட, கால, மரபு, வலுவமைதி. புரிஞ்சுச்சாப்பா? அப்ப திணை வலுவமைதினா என்ன? திணையில அங்க ஏதோ நம்ம தப்பு பண்ணுவோம், ஆனாலும் ஆசிரியர்களால ஏற்றுக்கொள்ளப்படுது. இப்போ ஒரு மாட்டை பார்த்துப்பா, ஒரு மாட்டை பார்த்து என் அம்மை வந்தாள்னு சொல்றோம். என் அம்மை வந்துட்டா, என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்றோம். இது கரெக்டா? நம்ம நார்மலா யூஸ் பண்றதானே. மாடை நம்ம என்ன பண்றோம்? தெய்வமா வழிபடுறோம். மாட்டை பார்த்து என் அம்மா வந்துட்டா, எங்க ஆத்தா வந்துட்டா அப்படிலாம் சொல்றோம்ல, சொல்றோமா? அப்ப மாடுன்றது ஒரு அஃறிணை. ஆனா அதை பார்த்து என் அம்மை வந்தாலும் உயர்திணை சொல்றோம். இது சரியா? இது ஆக்சுவலி திணை வலுதான். ஆனாலும் என்ன பண்றோம்? நம்ம பயன்படுத்துறோம். நம்ம வீட்டுல, நம்ம உலகத்துல அதை ஏத்துக்கிட்டாங்க. அதான் வலுவமைதி. சோ திணையில பிழை இருக்கு, அதை ஏத்துக்கிறோம், அதனால திணை வலுவமைதி. சரியா? இப்போ ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, ஒரு பெண் குழந்தைய பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? இங்க வாடா ராசா. என்ன சொல்றோம்? ஒரு பெண் குழந்தைய பார்த்து இங்க வாடா ராசா, இங்க வாட கண்ணா அப்படின்னு சொல்றோம்ல. இங்க வாட ராசா, இங்க வாட கண்ணா அப்படின்னு சொல்றோம்லப்பா. இப்ப ராசா கண்ணாலாம் என்னது? வாடா அப்படின்றதெல்லாம் என்னது? ஆண் பாலை குறிக்கக்கூடியது. ஆனா குழந்தை என்ன குழந்தை? பெண் குழந்தை. ஒரு பெண் குழந்தைய ஆண் பாலை கொண்டு அழைக்கலாமா? அழைக்க கூடாது, அது பால் வலு. ஆனா நம்ம ஏத்துக்கிறோம் வலுவமைதி. புரிஞ்சுச்சா? ரைட்? ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். சரியா? பால் வலுவமைதி. சரியா? அடுத்து பாருங்க, இடவலுவமைதி பாருங்க. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் பேசும்போது, இப்ப நான் என்ன பத்தி உங்ககிட்ட பேசுறேன்னா, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். இந்த மாறன், புரியுதாப்பா? நான் என்ன பண்றேன்? என்ன பத்தி உங்ககிட்ட பேசுறேன். என்ன பண்றேன்? நான் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்றது வேற. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்றேன். நான் என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லும் போது நான் என்ன பத்தி சொல்றேனா? அப்ப அது தன்மையா? ஆனா நான் தன்மை என்னவா சொல்றேன்? படர்க்கையா, மூணாவதா ஒரு நபர். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான், மாட்டான் அப்படின்றது என்னது? படர்க்கை. சோ ஒரு தன்மை. நான் என்ன பத்தி பேசுறப்ப படர்க்கையை யூஸ் பண்ணி பேசுறேன். பண்ணலாமா? அது இடத்துல வரக்கூடிய வலு தானே. ஆனா நம்ம ஏத்துக்கிறோமா? ஓகேவா? ஏத்துக்கிறோமா? அதுதான் இட வலுவமைதி. இடத்துல வலு, ஏத்துக்கிறோம், இட வலுவமைதி. சரியாப்பா? இப்ப கால வலுவமைதி. நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம்ல. முதலமைச்சர் நாளை தமிழகம் இல்ல மதுரை வருகிறார். முதலமைச்சர் நாளை மதுரை வருகிறார் அப்படின்னு நான் போடுறேன். சரியா? முதலமைச்சர் நாளை மதுரை வருகிறார் அப்படின்னு போடுறேன். முதலமைச்சர் நாளைக்கு, நாளைக்கு. சரியா? எதிர்காலம். மதுரை வருகிறார்ன்றது என்னப்பா? வருகிறார்ன்றது நிகழ்காலம். அப்ப நீ எதிர்காலத்துக்கு நிகழ்காலம் போடுறாங்க, போடலாமா? போடக்கூடாது. கால வலுவமைதி. முதலமைச்சர் நாளை பதவி ஏற்கிறார் சொல்லலாமா? நாளைன்றது நாளைக்கு, ஏற்கிறார்ன்றது நடந்துட்டு இருக்கு, இப்ப நடந்துட்டு இருக்க மாதிரி. சரியா? அந்த எக்ஸாம்பிளை விட இது உங்களுக்கு கரெக்டா புரியும். முதலமைச்சர் நாளை மதுரை வருகிறார், நாளைக்கு வராரு, அப்ப எதிர்காலம். அப்ப வருவாருன்னு தானே போடணும். ஆனா நம்ம நியூஸ் சேனல் எல்லாமே என்ன சொல்லுவோம்? வருகிறார், வராங்களாம், வந்துட்டு இருக்காங்களாம் அப்படின்னா வருகிறார் தான் சொல்லுவோம். எதிர்காலத்துக்கு எதிர்கால விகுதி தான் போடணும். ஆனா எதிர்காலத்துக்கு நிகழ்கால விகுதி போட்டிருக்கோம். கால வலு, ஆனாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கால வலுவமைதி. ரைட்டா? ரைட்டா? ரைட். அடுத்து இப்ப மரபு வலு, மரபு வலுவமைதி. இப்ப கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும், எந்தன் சிற்றம் மகிழ்ந்திடவே இளந்தென்றல் காற்று வர வேணும். படிச்சிருக்கோமாப்பா? அது பாரதியாரினுடைய காணி நிலம் பாடல். ஓகேவா? ஒரு வீடு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத அவர் அதுல சொல்லியிருப்பாரு. சரியா? என்ன சொல்றாங்க? கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும், என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே இளம் தென்றல் காற்று வர வேணும்னு சொல்லுவார்ல. அப்ப கத்தும் குயிலோசை கரெக்ட்.
கரெக்டா? தப்பு. கூவும் குயிலோசைன்னு தானே சொல்லணும். ஆனா பாரதியாரே ஒரு ஆசிரியரே இதை சொல்லியிருக்காரு. ஏத்துக்கிறோம். மரபு வலுவமைதி, அவ்வளவுதான். சரியா? இப்ப வலுனா என்னன்னு பார்த்துட்டோம். வளாநிலை அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். வலு 7 வகைப்படும் பார்த்துட்டோம். வளாநிலை 7 வகைப்படும் பார்த்துட்டோம். வலுவமைதி 5 வகைப்படும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக். நீங்க டெட் எக்ஸாம் எழுதுறீங்க, போலீஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே गाइस. சோ थैंक यू. நான் சொன்ன மாதிரி நம்மளோட கிளாसेस நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாसेस ஜாயின் பண்றதுக்கு கால் பண்ணுங்க 7094472225 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ், உங்களுக்கான புக் மெட்டீரியல், டெஸ்ட் பேக் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். சோ 4 டைமிங் இருக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு. உங்களுக்கு கம்ஃபர்டபிளான டைமிங் சூஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் நாளைக்கு ஒரு டாபிக்கோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். பை பாய். ஈஸியா புரியுதா? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.